வரேன். திருப்பாளையம் வீடு. ஆஃபீஸ் வந்து உமச்சகுளத்துல இருக்கு. சரி, நான் வந்து எப்படி இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, நான் வந்து பேங்கிங் செக்டர்ல தான் இருக்கேன். பேங்க்ஸ்ல வந்து நான் வேல்யூஷன், ப்ராப்பர்ட்டி வேல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த லீகல் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வேல்யூஷன் ரிப்போர்ட் முடிப்போம். ஈசி செக் பண்ணிட்டு, ப்ராப்பர்ட்டியை போய் விசிட் பண்ணிட்டு, இடத்த அளந்துட்டு, அந்த இடத்துக்கும் மதிப்பு போட்டுட்டு, அந்த பில்டிங்கும் மதிப்பு போட்டு அதை ரிப்போர்ட்டை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது பேங்க்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த பத்திரமே கொடுக்கறது இல்லை. நமக்கு வந்து கேட்குற டாக்குமெண்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொரி ரைஸ் பண்ணுவோம், ஆன்லைன் ஈசி கொடுங்க, மேனுவல் ஈசி கொடுங்க அப்படின்னு சொல்லி கிளைண்ட்டு நம்மளை பேச விட மாட்டாங்க. அந்த பிரான்ச் மேனேஜர் என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற வச்சு முடிங்க, தாய் பத்திரம்லாம் வாங்காதீங்க, லேட்டஸ்ட் பத்திரத்தை வச்சு எங்களுக்கு உடனே வேல்யூஷன் கொடுக்குறங்கன்னு சொல்லி எங்களையுமே ஃபோர்ஸ் பண்றாங்க. அது ஒன் டே தான் எங்களுக்கு டேட் இருக்கும். அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஈசி செக் பண்ணணும், சைட்டை போய் விசிட் பண்ணணும். அந்த சைட் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் போடுவாங்க. ஸோ அப்படியே வந்து மதுரை, அடுத்த சைட்லாம் திண்டுக்கல்ல விழும். அப்படியே கவர் பண்ணிட்டு வந்து நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை முடிப்போம். ஸோ இதுதான். ஸோ அப்படின்றப்ப வந்து நான் என்ன யோசிச்சுன்னா, சரி நம்ம வந்து லீகலில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு இடம்னா அந்த இடத்துல வந்து, ஏன்னா இப்போ நான் வேல்யூஷன் ரிப்போர்ட் போட்டு கொடுத்துருவேன். 3 வருஷம் கழிச்சு அது ஒரு என்பி ஆகும். அது ஆர்சிலுக்கு போகும். அது வந்து மும்பையிலையும் சென்னையிலையும் இருக்கு. அதுல வந்து எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த இடத்தோட மதிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தான் இருக்கும். ஆனா மதிப்பு வந்து ஒரு 1,00,000 போட்டு கொடுத்துருப்போம். அது வந்து பிற்று நாட்கள்ல எங்களை வந்து டீப்பன் ஆக வச்சிடும். எங்களை வந்து அந்த துறையில இருந்தே விலக்கி வச்சுட்டு அந்த ஃபீல்டே ஒன்றும் இல்லாமல் பண்ணி விடுவாங்க சார். அதனால இந்த துறையை பொறுத்தவரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிடிசிபி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. டிடிசிபியில் சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னா என்ன, அதுக்கு வந்து ஒரு புக் இருக்கு. கம்பைன்டு பில்டிங் சர்வீஸ் 2019 சொல்லி ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்து நீங்க பிளாட் போடுறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு பாதை விடணும், அதுக்கு வந்து பிளாட்டோட சைஸஸ், அதுக்கு அந்த ரூம், இப்போ வீடு கட்டுறீங்கன்னா அந்த ரூமோட சைஸஸ்லாம் என்னென்ன, அதுக்கு என்ன கலர் கோடிங் கொடுக்கணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் அந்த புக்ல இருக்கு. அதையும் பார்த்துட்டு யூடியூபையும் பாருங்க. அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் எப்படி பிளான்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும், அது சிவில் இன்ஜினியர் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னா நீங்கள் கூட ஒரு கேர்ல சும்மா ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு அவங்களுக்கு டைம் இருக்காதுன்னா அவங்க பல வேலைகள் செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிடிசிபி ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அடிப்படை. கம்பைன்டு பில்டிங் சர்வீஸ் 2019 அது பிடிஎஃப். ஆமாம், அதுபடி தான் நீங்கள் பிளாட்டே போடணும் ஆக்சுவலாக. அது ரெரா ரூல்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் லீகலாகவும் தெரிஞ்சுக்கோங்க. லீகல்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லானா என்னன்னு படிங்க. அதில் தான் இந்த டிராஃப்ட் எல்லாமே இருக்கும். ஒரு இந்த சொன்ன மாதிரி பார்ட்டிஷன் என்ன, பாகப்பிரிவினை பத்திரம்னா என்ன, இது எல்லாமே நிறைய சார் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து அதுலேயும் ஃபார்மேட்ஸ் இருக்கு. அதை பத்தி தெளிவான ஒரு புரிதலை கொண்டு வாங்க. அதே மாதிரி அக்கௌண்டிங்கும் கத்துக்கோங்க. அக்கௌண்டிங்ல எல்லாமே தேவை கிடையாது. இப்போ நீங்க போடுறதுல இதுல வந்து ஒரு கம்பெனிஸ்க்கான டிராஃப்ட்டும் நீங்க டிராஃப்ட் பண்ணுவீங்க. அப்படி வரப்போ அந்த கம்பெனிஸ் ஆக்ட் சார் எடுத்தால கம்பெனிஸ் ஆக்ட் அதுதான் சார் கொண்டு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஆர்டிஐ போக அந்த ஒரு ஒரு ஆடிட்டர் உள்ள வராங்கன்னா அதோட தேவை அதிகம். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து சிவில் இன்ஜினியர் முடிச்சவங்க வேல்யூஷன் பண்ணலாம். இதே நீங்க வந்து ஒரு யூரோப்போ இல்லை அதர் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு காமர்ஸ் முடிச்சவங்க இல்லை வந்து லா முடிச்சவங்க இவங்க மட்டும் தான் வேல்யூஷன் பண்ண முடியும். அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா அந்த பேப்பர் எல்லாமே அந்த பேசட்டிங்கில் கவர் ஆகும். லீகல் திங்ஸு, கம்பெனிஸ் ஆக்ட், இது எல்லாமே கவர் ஆகும். இது கவர் ஆனால் தான் அங்கே ஒரு வேல்யூ ஆக முடியும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா எல்லா ஃபீல்ட்லையும் எனக்கு தேவையான விஷயங்களை வேல்யூஷன்ல நான் கத்துக்கிறேன். அது மாதிரி நீங்களும் கத்துக்கோங்க. ஏன்னா பிரச்சனைகள் வரும். சார் சொன்ன லா படிங்க. லாலனா அந்த அட்லீஸ்ட் நீங்க போய் லா படிக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கான சட்டங்கள் என்ன, நாளைக்கு டாக்குமெண்ட் பண்றீங்கன்னா அதனால ஒரு லீகல் இஷ்யூஸ் என்ன, எல்லாமே தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த ஃபீல்டில் பண்ணுங்க. என்னைக்குமே பிரச்சனை வராது. மன நிம்மதியா தூங்கலாம். நீ ஒரு இப்போ என்னை ஒரு பிரான்ச் மேனேஜர் எனக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ண சொன்னாங்க. அது ஒரு உசுரம் பிடிக்க இருக்கு. அதுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை. சும்மா ஒரு அனுபவ பாத்தியத்தில் ஒரு பத்திரம் அந்த நேற்று அவர்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணேன். அது போட்டால் அதுக்கு கவர்மெண்ட் லேண்டுன்னு வருது. ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் போட்டால் எதுவுமே கிடைக்கல. அப்படி அதுக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வேல்யூஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி பேசும்போது நம்ம ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்களை ஏற்றி பேசணுன்றப்ப, லீகலாக போய் மடக்குன்றப்ப இந்த ஆர்டிஐ ரூல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. எப்படி போய் எந்த ஆவணத்தை எங்கே இதெல்லாம் நீங்கள் எடுத்துருவாங்க. நம்ம அவங்கள ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் வரணும்னா இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் பேச முடியும். ஆனால் நிறைய படிங்க. அதுதான். சரி.